இந்த ஒரு ஆப்பிள் மரத்துல 10 ஆப்பிள் வருது. இந்த 10 ஆப்பிளும் கீழே இருக்கக்கூடிய 10 பேருக்கும் சரிசமமாக போக வேண்டும் என்பது இறைவனின் விதி. மரம் ஏற தெரிஞ்ச புத்திசாலி நீங்க என்ன பண்றீங்க, மேலே ஏறி 9 ஆப்பிளை சேஃப்டி பண்ணிட்டு ஒரு ஆப்பிளை கீழே போட்டு மீதி 9 பேர் ஷேர் பண்ணிக்கணும். அதுலயும் 2 கடி கடிச்சிட்டு தான் கொடுக்குறீங்க. இது நியாயமா? உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இறைவன் அதை எது கொடுத்துருக்கிறாருன்னா 4 உயிருக்கு உதவுடான்றதுக்காக கொடுத்துருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அதை ரெஸ்பான்சிபிலிட்டியா நினைக்காம ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நீங்க மொத்தத்தையும் வச்சுட்டு பிச்சை போடுறீங்க. உண்மையாகவே உடல் உழைப்பை பயன்படுத்தி நீங்க சம்பாரிச்சிங்களா? டெய்லி 100 கிலோமீட்டர் பஸ் ஓட்டுறான் வர்றான், டெய்லி 10 கிலோமீட்டர் மலை ஏறான் இறங்குறான், அவனுக்கு மேலேயே நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க? தெரியாம தான் கேட்குறேன். ஏதாவது உங்க அறிவை பயன்படுத்தி ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க. சம்பாரிச்சது கூட ஓகே, மக்களோட நலனுக்கு எவ்வளவு பயன்படுத்துறீங்க? இப்படியே போனீங்க அப்படின்னா என்னதான் நான் தப்பு பண்ணேன், ஐயோ இறைவா நான் என்னதான் பாவம் பண்ணேன் கேட்குறீங்கல்ல, அந்த பாவம் என்ன ஏதுன்னு கூட தெரிய வைக்காம உங்களை கொண்டுருவாரு. இதுதான் நடக்கும்.